Hi friends. So இந்த வீடியோவில் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை இன்ஸ்டால் பண்ணும்போது என்னென்ன கன்ஃபிகரேஷன்ஸ் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் என்ன செய்கிறேன்ட்டு பாருங்கள். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ சொல்லி சர்ச் பண்ணிங்களா இருந்தால் கூகுளில் உங்களுக்குரிய ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ விஷுவல் ஸ்டுடியோவில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி டவுன்லோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் டைரெக்டாகவே டவுன்லோட் பேஜுக்குள்ளே உங்களை கொண்டு போய் விடும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதும் இதுதான் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிற விஷுவல் ஸ்டுடியோட வெர்ஷன். ஸோ பார்த்தீங்களா நீங்கள் 2022 வந்துட்டு நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கம்யூனிட்டி வெர்ஷன்ஸ், அடுத்தது ப்ரொஃபஷனல், அடுத்தது வந்துட்டு என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸுக்குரிய ஸோ என்டர்பிரைஸ் வெர்ஷன்ஸ் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்குது. ஸோ பார்த்தீங்களா இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கக்கூடிய வெர்ஷன்ஸ் தான் இந்த கம்யூனிட்டி வெர்ஷன்ஸ். ஸோ இது வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் வந்துட்டு யார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணி இவங்களுக்குரிய டெவலப்மெண்ட்டை வந்துட்டு அவங்க கற்றுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பட் ப்ரொஃபஷனல் அதே மாதிரி என்டர்பிரைஸ்ன்னு சொல்கிற ரெண்டு ஆப்ஷனும் வந்துட்டு ட்ரையல் வெர்ஷன்ஸ் தான் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம், ட்ரையல் வெர்ஷன்ஸ் தான் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃப்ரீ டவுன்லோடை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்குரிய டவுன்லோட் ஆப்ஷன், உங்களுக்குரிய செட்டப் ஃபைல் வந்துட்டு என்ன செய்யும், டவுன்லோட் ஆகும். ஸோ பாருங்கள், இங்கே செட்டப் ஃபைல் வந்துட்டு டவுன்லோட் ஆகிடுது. நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்க்கேன். ஸோ நான் ஆல்ரெடியும் டவுன்லோட் பண்ண அதே செட்டப் ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த செட்டப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்களா இருந்தால் ஸோ அதில் நீங்கள் ஷீஷாப் கற்றுக்க போகிறீங்களா இருந்தால் நீங்கள் இந்த .NET ஃப்ரேம்வொர்க்னு சொல்கிற இந்த அதாவது .NET டெவலப்மெண்ட் டெஸ்க்டாப் டெவலப்மெண்ட்னு சொல்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே வந்துட்டு நீங்கள் இந்த டேட்டா ஸ்டோரேஜ்னு சொல்கிற இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இடத்த இன்ஸ்டால்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்குரிய ஃபைல் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகி டவுன்லோட் ஆகி இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் இந்த லான்ச் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு உங்களுக்குரிய ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரன் பண்ணி காட்டுன்னு பாருங்கள். நான் லான்ச் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ 2022 வந்துட்டு எனக்கு என்ன செய்யுது, இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ நான் எல்லா இதையும் க்ளோஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு இங்கே ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு எந்த விஷுவல் ஸ்டுடியோவோட 2022 ஹோம் பேஜ். ஸோ அப்போ இது டுடேன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் நான் இந்த கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி வேறு விஷுவல் ஸ்டுடியோ வெர்ஷன்ஸும் இதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் க்ரியேட் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நேம்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. வந்துட்டு நான் இங்கே என்ன செய்ய போகிறேன், நான் விஷுவல் ஸ்டுடியோவில் ஒரு அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஸோ க்ரியேட் நியூ ப்ரொஜெக்ட்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணனா இருந்தால் நான் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான எல்லா விதமான ஃபைல்ஸும் வந்துட்டு எனக்கு இங்கே காட்டும். என்னென்ன விதமான ப்ராஜெக்ட் எல்லாம் நான் செலக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஷீஷாப்பை நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போதும் விண்டோஸ் ஃபோம் அப்ளிகேஷன்ஸ் .NET ஃப்ரேம்வொர்க்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் தான் நீங்கள் இருக்குது. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், நெக்ஸ்ட்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்ம ஷீஷாப் இந்த விண்டோஸ் ஃபோம் அப்ளிகேஷனில் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இதை கொடுத்ததும் எந்த லொக்கேஷனில் என்ன நேம்ங்கிறது இங்கே கேட்குது. ஸோ நான் நேம் வந்துட்டு என்ன செய்கிறேன், மை ஃபர்ஸ்ட் விண்டோஸ் ஃபோம் அப்ளிகேஷன் சொல்கிற ப்ராஜெக்ட் நேமை வந்துக்கிட்டு நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் கிளிக் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷனில் எனக்கு தேவைங்கிறத கொடுக்கணும் வந்துக்கிட்டு. ஸோ நான் என்ன ட்ராயிங் ஸோ ஷீஷாப் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இந்த ஃபோல்டர் வந்து கொடுக்கணும். நான் இதுக்குள்ளே தான் இந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ண போகிறேன். நான் செலக்ட் ஃபைல் என்று சொல்கிற செலக்ட் ஃபோல்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதும் பாருங்கள், ட்ரைவில் யூடியூப் என்ற ஃபோல்டருக்குள்ளே ஷீஷாப் ப்ராஜெக்ட் என்று சொல்கிற ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு நான் லொக்கேஷனை கொடுத்துருக்கேன். இப்போ நான் க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் எனக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தேவையான விண்டோஸ் ஃபோம் அப்ளிகேஷன் வந்துக்கிட்டு எனக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும் வரைக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்குரிய விண்டோஸ் ஹோம் அப்ளிகேஷன் வந்துட்டு இங்கே நமக்கு க்ரியேட் ஆகிட்டுது. ஸோ இதில் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ வந்துட்டு என்ன காரணத்துக்காண்டி நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோக்குரிய கோட் வந்துட்டு நம்ம இதில் தான் எழுத போகிறோம்.
ஸோ இதை வந்துட்டு ஐடிஇன்னு சொல்லுவாங்க வந்துக்கிட்டு. ஸோ ஒரு அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அது ஐடிஇ, அப்ளிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன காரணத்துக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறதான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கோடிங் எழுதும்போது அதே மாதிரி நமக்கு தேவையான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நம்ம இதிலிருந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஷீஷாப் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடிஇ. பாருங்கள், நான் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எனக்கு இருக்குது. பார்த்தீங்களா இருந்தால் மேலே ஃபைல், எடிட், வியூ, அதே மாதிரி கிட், ப்ராஜெக்ட், பில்ட், டிபாக், ஃபார்ம், இப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்குது. பட் மெயினாக நம்ம இங்கே பார்க்க போகிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்களா இருந்தால் இந்த டூல் பாக்ஸ். ஸோ விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷனில் இந்த டூல் பாக்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ பாருங்கள், நமக்கு தேவையான நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன விதமான டூல்ஸ் எல்லாம் இருக்குமோ எல்லா டூல்ஸும் வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே இருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. பாருங்கள், எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுது. ஆல் விண்டோஸ் ஃபார்ம்ஸுக்குள்ளே கொடுத்தீங்களா இருந்தால் நமக்கு தேவையான டூல்ஸுங்கிறது நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸஸ், அதே மாதிரி ஒரு பட்டன் தேவையாக இருந்தால், அதே சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விதமான டூல்ஸுமே வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போது டூல் பாக்ஸ் ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது ஏதாவது இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இல்லை. உதாரணமாக இப்போ டேட்டா சோர்ஸ்ன்னு சொல்லி இங்கே இருக்குது வந்துட்டு. அதே சமயத்தில் இப்போ இங்கே பாருங்கள், ஸோ விண்டோன்னு சொல்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லாட்டி வியூன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த வியூன்னு சொல்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்களா இருந்தால் இங்கே ஏதாவது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை. இப்போ பாருங்கள், இந்த சர்வர் எக்ஸ்ப்ளோருங்கிறது எனக்கு டிஃபால்ட்டாக இங்கே டிஸ்பிளே ஆகலை. நான் சர்வர் எக்ஸ்ப்ளோரை கொடுத்துறேன். இந்த சர்வர் எக்ஸ்ப்ளோருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். என்ன காரணத்துக்காக வேண்டிட்டு பார்த்தீங்களா இருந்தால், நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க. MSSQL வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ மறக்காமல் இந்த சீரீஸ் பார்க்குறதுக்கு முதல் SQL சம்மந்தமான சீரீஸை பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ அது உங்களுக்கு இங்கே ஹெல்ப் பண்ணும். ஸோ SQL டேட்டா பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த டேட்டா பேஸை இந்த விஷுவல் ஸ்டுடியோவோட எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஸோ அதை கனெக்ட் பண்ணி நாம் இந்த விஷுவல் ஸ்டுடியோவிலேயே நம்ம என்ன செய்துக்கலாம், அங்கே இருக்கிற டேபிள்ஸ், என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது, அந்த டேபிள்ஸுக்குடைய என்னென்ன காலம்ஸ் இருக்குது, ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் இந்த சர்வர் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்கிற ஆப்ஷன் மூலமாக நம்ம பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ டூல் பாக்ஸ் வந்துட்டு டிசைன் பண்ணுறதுக்கும் இந்த சர்வர் எக்ஸ்ப்ளோர் வந்துக்கிட்டு நம்ம டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்குரிய ஆப்ஷன்ஸை நமக்கு தரும். அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தால் இங்கே சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோர். இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோர் என்ன சொன்னது யாருன்னு பார்த்தீங்களா இருந்தால், நீங்கள் க்ரியேட் பண்ணுற அப்ளிகேஷனில் இருக்கிற ஃபைல்ஸை இதில் நம்ம பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி ரெஃபரன்சஸ்ன்னு சொல்கிறது இருக்குது, அதே மாதிரி ஆப் கன்ஃபிக்னு சொல்கிறது இருக்குது, form.csங்கிறது இருக்குது, program.csன்னு சொல்லியிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்களா இருந்தால் நாம் கோடிங்ஸ் எழுதும்போது நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நாம் இதுக்குள்ளே தான் எடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ஃபைல் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம்னு வைங்களேன். ஏதாவது ஒரு ஃபைலை கொண்டு போய் நாம் என்ன செய்கிறோம், இதில் ஆட் பண்ண போகிறோம். உதாரணமாக வேறு ஒரு ஃபார்ம் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்னு சொன்னால், ஸோ நம்ம ஃபைல் ஆட் பண்ணுறது, தேவையில்லாத ஃபைலை ரிமூவ் பண்ணுறது, அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷனை நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுறதாக இருந்தால், ஒரு இமேஜ் கொண்டு வரதாக இருந்தால், எல்லா விதமான ஃபங்க்ஷனையும் ஃபீச்சர்ஸையும் வந்துட்டு நம்ம இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் தான் செய்வோம். ஸோ இப்போ கம்ப்ளெக்ஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு ஒவ்வொன்றையும் நம்ம அப்ளை பண்ணி ரியலாக ப்ராக்டிக்கலாக செய்து பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியாவே கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒரு டூல்ஸ் வந்துட்டு நான் இங்கே கொண்டு வந்து போகிறேன்னு சொன்னேன். இப்போ உதாரணமாக நான் ஒரு லேபிள் வந்துட்டு நான் இங்கே கொண்டு வந்து போகிறேன். அப்போ நான் இங்கே பின் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் செய்து காட்டுறேன். லேபிள்ன்ற ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு நான் இங்கே கொண்டு வந்து போடணும், சரிங்களா? ஸோ ஷீஷாப்னு சொல்லி நான் நீங்கள் கொடுக்கணுமா இருந்தால், ஸோ இதை நான் இந்த லேபிள் 1 நான் எப்படி ஷீஷாப்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறதாக இருந்தால் அதை நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போய் தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது இந்த டூல் பாக்ஸில் இருந்து நீங்கள் ட்ராக் பண்ணுற எல்லா விதமானத்துக்கும் அல்லது டிஃபால்ட்டாக இருக்கிற இந்த விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷனில் இருக்கிற இந்த ஃபார்முக்குள்ளேயே எந்த ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களாக இருந்தால், உதாரணமாக இந்த லேபிள் 1 கலரை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இது ரெட் கலராக சேஞ்ச் பண்ணணுமா இருந்தால் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸில் தான் நான் என்ன செய்திருக்கேன், 4 கலரில். இப்போ எனக்கு தேவையான மாதிரி நான் என்ன செய்யலாம், ரெட் கலருக்கு சேஞ்ச் பண்ணி விட்டேன்டா இந்த லேபிள் வந்து ரெட் கலருக்கு மாறிட்டு இல்லைங்களா? ஸோ இது தான் ப்ராப்பர்ட்டிங்கிறது.
நாம் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற எந்த ஒரு டூல்ஸாக இருந்தாலும் அல்லது ஒரு ஃபோமாக இருந்தாலும் அந்த ஃபோமுக்குரிய டிஃபால்ட்டாக இருக்கிற டிசைனாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், நம்ம அதை இந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். ஒவ்வொரு டூல்ஸுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி நம்ம கோடிங் எழுதுறது, எப்படி நம்ம கற்றுக்கிறதுங்கிற எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்துட்டு அடுத்தடுத்து வர வீடியோஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களை C# கற்றுக்கக்கூடிய அப்ளிகேஷனை உங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி ரெடியாக இருந்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.